அல்ஹம்துலில்லாஹி வஹதஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹு. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீதுகளிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறோம். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார். ஒத்த கேள்வி கேட்குறார். நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சி தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாளில் கையை வைக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க, கரிபு இல்லையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வராங்க. நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட அவருக்கு அதான் விருப்பம். நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குற வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு தெரியுமா? உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்கிறத நீ விரும்புவியான்னு கேட்டான். இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்கிறத விரும்புவியா? இல்லை என்றான். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன்? நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் முன்னால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான். நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை சீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒத்த வார்த்தை. எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம், நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணும்ன்றதா? அது இல்லை. எனக்கு விரும்புகிறேன்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன். என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது. என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்தன் மனைவியை பார்க்கக்கூடாது. என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்தன் மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாமல் போய் கழிச்சிட்டு நிற்பார். அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில். அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம், 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி, அவர் நல்லம் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசில் மனைவி கிட்ட வெளிப்பட்டுரும். ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசில் புருஷன்ட்ட வந்துடும். வெளியில் பர்தா போட்டுட்டு எல்லாம் சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசில். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா? ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்குறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அன கைருன் லி அஹ்லி, நான் என் மனைவிட்டு சிறந்தவர் தான். வேணுமெண்டா கேட்டுப்பாரு, பொண்டாட்டி சொல்லணும் ஒரு ஆளை பற்றி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு டெஃபினேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வதிங்கிறான். ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தால் அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கருத்து இருந்தால் முஸ்லீமா?
அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்ப. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில் மிதிக்கும். பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸு தேடுவான் அவரை. ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பார். சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்கா கொடு, மனைவி மக்களை ஒழுங்கா பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பனுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையாம். அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர். கொடுக்கும்போது அப்படி பேச கொடுக்கறது, இப்படியெல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுதுக, நோன்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்தொருத்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, இதெல்லாம் தெரியாதனமாக இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு, நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுன்றா. எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமாக இருப்பான்? அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமாக இருப்பான்? அடுத்தவனுக்கு கொலை பண்ணுறவன் எப்படி முஸ்லீமாக இருப்பான்? தூள் அடிக்கிறவன், தூள் விற்கிறவன், பீடி சிகரெட்டு விற்கிறவன், கம்பெனி நடத்துறவன், லேபல் ஒட்டுறவன், வீடி போயில கொடுக்கிறவன், வீடி சுற்றுறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடி கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடி சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடி பார்க்கறது, வேண்டுறது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அவனால சாவுறாங்கடா. 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க. ஒரு நாளைக்கு 70லேருந்து 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்கிறவங்க முஸ்லீமாக இருக்க முடியுமா? அவ்வளவு லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது. அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.